ஆயர்கை புல்லாங்குழல் அமைந்திருந்து தாயர்கை வளையலும் சலங்கையும் குடிபுகுந்து கோவில் மணி ஓசையிலே கொஞ்சித் தவழ்ந்து வந்து சேயின் மணி வாங்க சிறகை விரித்தெழுந்து பூஞ்சிட்டு போல்வான் புறத்தே பறந்து வந்து அப்பனுக்கு கணக்காகி ஆட்சியர்கை பாட்டாகி ஒப்பரிய தாய்க்கு ஒப்பாரி கலையுமாகி தப்பி பிறந்து வந்த தங்கமன தாய் உரைத்த இப்பாவி கவிமகனை ஈண்டெடுத்த செந்தமிழே வாழி. சிறுவாணி இலக்கிய திருவிழாவை மிகச் சிறப்போடு நடத்தி வருகின்ற பள்ளி கல்வித்துறை, ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம், இந்த அமைப்பின் கீழ் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இலக்கியத்தின்பால் இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே கல்லூரி பயில்கின்ற மாணவர்களுக்கு கவிதை உணர்வை, இலக்கிய உணர்வை ஊட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிற தமிழக அரசுக்கு உள்ளபடியே பாராட்டுதலை தெரிவிப்பது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்திருக்கிற நாமக்கல் மாவட்ட பொறுப்பு நூலகர் திருமதி தேன்மொழி அவர்களுக்கும், என்னை அன்போடு வரவேற்ற நூலகர் சக்திவேல் அவர்களுக்கும், பல்வேறு வகையில் தொடர்பு கொண்ட ஈரோடு மாவட்ட நூலக அலுவலக பெருமக்கள், அன்புக்குரிய பேராசிரியர் பெருமக்கள், மாணவ மணிகளுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ஒரு மதிய வேலை, கிட்டத்தட்ட மணி 3:45. இந்த நேரத்தில் என்ன கனவு வரும், எதை பற்றி கனவு வரும், எப்போ மணி அடிப்பாங்க, எப்போ வீட்டுக்கு போகலாம், விட்டு விடுதலை ஆவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற வேளையில் கனவுகள் கைவசம் என்ற தலைப்பில் உரையாடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்கள் மத்தியில் இலக்கிய உணர்வு இன்னும் இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் இங்கே வருகை புரிந்த ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய வருகை. அவர்கள் இலக்கியத்தை கேட்கிற ஆர்வம், கவிதை எழுதுகிற எண்ணம் ரொம்ப அதிகரித்து கொண்டே வருகிறது. எனக்கு முன்பு மேத்தாவை பற்றி குறிப்பிட்டால், என்னுடைய முதல் நூலுக்கு மேத்தா அவர்கள் தான் அணிந்துரை வழங்கினார். நான் கோவையில் படித்தபோது அவர் பேராசிரியராக இருந்தவர். கண்ணீர் பூக்கள் கோவையில் உருவான நூல்தான் என்பதும், அவர்தான் வானம்பாடி கவிஞர் என்று போற்றப்பட்டவர். வானம்பாடி இயக்கத்தை தோற்றுவித்தவர். 1974 முதலாக வானம்பாடி இயக்கத்தை தோற்றுவித்து அதில் முதல் நூல் வெளிவந்த போது அவருடைய அட்டைப்படத்தில் எழுதப்பட்ட கவிதை தான் மு. மேத்தானுடைய கவிதை. வார்த்தைக்காக தவமிருக்கும் வானம்பாடிகளே, இந்த பூமி உருண்டையை புரட்டி விடுகிற நெம்புகோல் கவிதைகளில் உங்களில் யார் தரப்போகிறீர்கள் என்பதுதான் அந்த கவிதை. இந்த ஒரு கவிதை தான் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கவிஞர்களை உருவாக்கிய நூல். ஒரு கவிஞனுடைய ஒரு வரி 1000 கவிஞர்களை உருவாக்க. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு கவிதை உணர்வு கூடுதல் என்று நம்புகிற பேராசிரியர் நானும் முதன்மையானவன் தான். தேர்வுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கவிதை என்பது தான் அவனுக்கு கைவந்த கலை. ஃபஸ்ட்டு செம்மு முடிஞ்ச பிறகுவே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தனியாக நோட்டை திறந்து எழுதிட்டு இருந்தால் அது கவிதையாகத்தான் இருக்குமே ஒழிய வேறு ஆசிரியர் சொன்ன கருத்தாக நிச்சயமாக இருக்காது. கவிதை என்பதே உள்ளத்துள் உள்ளது கவிதை, உணர்வெடுப்பது கவிதை என்றார் கவிமணி. கவிதை என்ற சொல்லே பாருங்க, முதல்ல கவி, பின்னால விதை. கவி என்று சொன்னால் எழுதுகிறவன்,
விதை என்றால் இதயத்தில் விழுவது, அதற்குள் ஒரு கதை நடக்கிறது, இத்தனையும் சேர்ந்துதான் கவிதை. எனவே கவிதை என்ற சொல்லுக்கு இருக்கிற நுட்பம் உலகத்தில் வேற எந்த மொழிக்கும் இல்லாத வடிவம் கவிதையினுடைய வடிவம். மற்ற மொழிகளெல்லாம் எழுத்துக்கள் தோன்றியது, உரைநடை தோன்றியது, அதற்கு பிறகுதான் கவிதை தோன்றியது. ஆனால் அன்புக்குரிய மாணவர்களே, இந்த உலகத்தில் முதல் கவிதை வடிவில் தோன்றிய ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் ஒழிய உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது. கவிதையில் தோன்றிய மொழி எங்கள் மொழி. அதனால தான் புத்தகத்தை பார்த்தா நூலகத்துக்கு போனால் பூரா பாடலாக இருக்கு. 8 தொகை, 10 பாட்டு, பக்தி இலக்கியங்கள் எல்லாமே, ஆழ்வார் நாயன்மார் பாட்டு, எல்லா பாட்டுத்தான் நிப்பாட்டு, போதும் முடியல. கலைமகள் விழா கொண்டாடணும்னா அரசு கல்லூரியில் முடிவு பண்ணி நான் பணியாற்றிய போது பசங்கள்லாம் சொன்னாங்க, சார் கலைமகள் விழா நடத்தலாம். எந்த கலைமகளுக்குடா விழா நடத்துகிறீங்க? ஏன்னா இவன் டவுட்டாக இருக்கு. இவன் ஏதாவது மனசில் நம்ம சார் சொன்ன மாதிரி மனசில் ஒரு கலைமகள் இருந்து அதுக்கு விழா நடத்துகிறானோ இன்னும். இல்லை சார் சரஸ்வதிக்கு தான் சார். அப்படியா, சரி. புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து அடுக்குனா எல்லாத்தையும் அடுக்கிட்டான். பொட்டு வச்சியா, வச்சிட்டோம் சார். கற்பூரம் காட்டிட்டோம் சார். ஊதுபத்தி பற்றிட்டோம் சார். நெருப்பு அது கடைசியில் பத்துனா பற்றிக்கும் சார் அப்படின்னு எல்லாம் தொட்டு கும்பிட்டு சொன்னால், சார் சரஸ்வதி கோபிக்காமல் இருக்கணும்னா ஒன்று தான் சார்னா. என்னன்னா 7 நாளைக்கு இந்த புத்தகத்தை தொடவே கூடாது சார். அதான் சார். இவன் என்ன நினச்சிருக்கான் பாருங்க. அது யாரு? புத்தகத்தை தொடவே கூடாது. அதுக்கு என்னடா வழின்னா, அதுக்கு கலைமகள் விழா கொண்டாடினா முடிஞ்சு போயிரு, பிரச்சனையே இல்லை. மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழின்பால் ஈடுபாடு குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் தான். ஏன்னா தமிழில் அவனும் சேர மாட்டேங்கிறான். எங்கள் காலேஜ் முதல்ல அரசு ஆண்கள் கல்லூரி, எந்த ஆணுமே படிக்க வரல. ஏண்டா ஆண் படிக்கிறதுக்கு என்ன சார் கல்லூரி? வேண்டாம் சார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண் பெண் இருபாலரும் பயிலுற கல்லூரி முதல் நாளாக நின்று விண்ணப்பம் வாங்குறான். ஃபஸ்ட் அப்ளிகேஷனே எனக்கு தான் சார். என்னடா நீங்கள் இருபாலர்னு போட்டிங்களா? இல்லையா? அப்போ நம்மளும் வரும். அப்போ அந்த நம்பிக்கையிலையாவது படிக்கலான்னு சேர்றாங்களும். இப்போ தமிழ் உணர்வு குறைந்திருக்கிறது. தமிழில் எழுத்து பிழை அதிகமாக இருக்குது. உண்மைதான், எழுத்து பிழை ரொம்ப அதிகம். தமிழ்னா என்ன மாணவர்களே, தமிழ்னா நம்ம தொடக்கத்திலேருந்து அதே படிச்சுட்டு வந்தோமா? என்ன சார் தமிழ், இதெல்லாம் என்ன சார் இருக்கு? இப்போ எங்கள் காலத்தில் பரீட்சைன்னா பயம் வரும். அதுக்கு என்னடா டாக்டர் சொல்லுவோன்னா எக்ஸாம் ஃபியரும்பா. எக்ஸாம் ஃபியர்னே ஒன்று வரும். எக்ஸாம் வந்துட்டால் ஃபியர் வரும். இப்போ இருக்க பையன்ட்டு கேட்டான், ஏன்டா எக்ஸாம் வந்தால் ஃபியர் வர்றது இல்லையா? இல்லை சார், ஃபிகர் தான் சார் வருது. ஏண்டா எக்ஸாம் ஃபியர் வரும்டா, நடுக்கம் வரும். எக்ஸாம் எப்படி எழுதுறோன்னு தெரியாது. நம்ம தேர்வறையிலேயே பாருங்கள், அன்னைக்கு இருந்த சூழல் இன்னைக்கு மாறி போச்சு. அன்னைக்கு உள்ளே போய் உட்கார்ந்தோம்னா எல்லாம் அப்படியே அவன் சீட்டு அப்படியே. அதுலேயும் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நஞ்சம் எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே எங்கள் பெண்மணிகள் தான். பார்த்தியா, பசங்கள்லாம் வருத்தப்படக்கூடாது. அவங்க படிச்சுட்டு போகிறாங்க, விடு, என்ன தப்பு. பெண்கள் தான் அப்படியே. எக்ஸாம் வந்துடுச்சுன்னா பாருங்கள், எந்த பிள்ளையும் எந்த பிள்ளை கூட பேசாது.
ஃப்ரெண்டு கூட பேசாது, பஸ்ஸில் வந்தால் பேசாது, அம்மா அப்பா கூட பேசாது. அப்படி அப்படியே எக்ஸாம் ஆள் வரைக்கும் படிச்சுட்டு வரும். அப்புறம் நான் சில போய் பார்த்தா எக்ஸாம் சூப்பர்வைசரில் போன்னு பார்த்தா அங்கே ஒரு படம் வச்சு அதுக்கு வேற பூஜை. ஓம் ப்ரே பண்ணுவேன் அப்படி. நம்ம சிங்கக்குட்டி இருக்கே, எக்ஸாம் வந்த பிறகு தான் ப்ரோ எக்ஸாமாமா ப்ரோ, ப்ரோ எக்ஸாம் இப்படி ஒரு பேப்பர் இருக்கிறதே தெரியலையே ப்ரோ, இப்படி ஒரு பேப்பர் இருக்கா ப்ரோ, இருக்குதா ப்ரோ, என்னடா பிறக்கா கவலை இல்லை ப்ரோ, அதில் எத்தனை யூனிட்? 5 யூனிட். 5 யூனிட் தானே ப்ரோ, இது எதுக்கு கவலைப்படுறீங்க? ஃபஸ்ட் யூனிட் படிப்போம், 3rd யூனிட் படிப்போம், 5th யூனிட் படிப்போம், அவ்வளோதான். 2nd யூனிட்டில் கேள்வி கேட்டால் கேட்கிட்டு போகிறான் மகராசன், கேட்குட்டு நமக்கு தெரிஞ்சது எழுதுனா போது, அவ்வளோதான். அவனுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே கையை வீசிட்டு வரான். இந்த பிள்ளைங்க அவ்வளோ பொறுப்பாக உட்காண்டு பையன் இல்லை. சார் இது என் ஆள் தானே? டே உன் ஆள்லாம் எனக்கு தெரியாதுடா, இது எக்ஸாம் ஆள்றான். ஆமாம் சார், ஆமாம் சார், ஐ நோ சார், ஐ நோ. எக்ஸாம் என் சீட் நம்பர் என்ன சார்? 24. 24ஆ? ஜன்னல் ஓரமாக இருந்தால் பரவாயில்ல சார். ஏண்டா எக்ஸாமுக்கு எதுக்கடா ஜன்னல்? இல்லை கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் எழுதுறதுக்கு வசதியாக இருக்குது. 24 நம்பர் போய் உட்காரு. எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே பையனும் வாங்கினான், பொண்ணும் வாங்குது. பொண்ணு வாங்கும்போது அப்படி தொட்டு கும்பிட்டு அப்புறம்தான் கண்ணையவே திறந்து இப்படி பார்க்குது. அப்படி நம்ம பையன் கொஸ்டின் பேப்பர் கொடு, இது என்ன சார்? இதுக்கு பேர் தான் கொஸ்டின் பேப்பர். அப்படியா, இதெல்லாம் கொடுப்பீங்களா? வாங்கிட்டு ஒரு பையன், டேய் என்னடா கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு சிரிக்கிற சார்? சிரிப்பே அடக்க முடியல. அப்படி என்னடா சிரிப்பு உனக்கு? எனக்கு தெரியாத மட்டும் எவனோ கேள்வி எடுத்திருக்கான் பாருங்க. அவனை நினைச்ச எனக்கு சிரிப்பா வருது சார், சிரிப்பா வருது. சரி, அப்படி உனக்கு எந்த கேள்விக்கு தான் பதில் தெரியும்? அதுதான் சார் தெரியலையே. கடைசியாக எனக்கு கோபம் வந்துருச்சு. சில சமயம் கோபம் வரத்தானே செய்ய. கோபம் வந்து, என்ன சார்? அந்த பிள்ளையை பார். அவன் சொன்னான், இவ்வளவு நேரம் அதைத்தான் பார்த்துட்டு இருந்தான். அது இல்லைடா, அது இல்லை. இந்த பிள்ளை எவ்வளோ பொறுப்பா கண்ணை மூடிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு கண்ணை திறந்து அப்படியே எழுதிட்டு இருக்குடா. சார் நீங்களும் அதே மாதிரி இருக்கணும். எப்படி? கண்ணை மூடிட்டு திருத்தணும். திருத்தலைன்னா கண்ணை மூட வேண்டி வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வேறு ஒரு பேப்பர் கட்டிங் வச்சுருக்கான். நேற்று கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பேப்பர் திருத்தும் பணியில் ஈடுபட்ட பேராசிரியருக்கு திடீர் நெஞ்சு அடைப்பு. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. இக்கட்டான நிலையில் இருப்பதாக செய்திகள் பரவுகிற அப்படின்னா நான் சொன்னேன். பையன் சொன்னான், சார் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும் சார், நீங்கள் இருந்தால் தான் சார் எங்களுக்கு நல்லது, ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கு என்னடா ப்ரே பண்ணுற? நீங்கள் நல்லா இருக்கணும் சார், உங்களுக்கு எந்த ஹார்ட் அட்டாக்கும் வந்துடக்கூடாது.
வராதுடா, எனக்கு வராது. எப்படி சார் அடித்து சொல்கிறேன்? எனக்கு வரவே வராது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எப்படி சொல்கிறீங்க? டேய், படித்து பார்த்து திருத்துறவனுக்கு தாட ஹார்ட் அட்டாக்கே வரும். அதெல்லாம் கிடையாது. இப்படித்தான் இருக்கு உலகம், இப்படித்தான் போயிட்டுருக்கு. எல்லாம் விளையாட்டு, எதில் எடுத்தாலும் விளையாட்டு. எங்கள் காலத்தில் வாத்தியார் ஒருத்தர் தான் பேசுவார் வகுப்பில், பையன் அத்தனை பேரும் அப்படி